ஹாய் நண்பர்களே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுவும் நம்ம கோதுமை மாவு வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலாங்கிறத போய் பார்க்கலாம். நண்பர்களே, தேங்காய் பால் கொழுக்கட்டை செய்வதுக்காக நம்ம தேங்காய் எடுத்துக்கிறோம். இந்த தேங்காயை நம்ம இப்படி பரபரன்னு துண்டு துண்டாக இருக்கனால இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அடித்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இவ்வளோ தேங்காயும் இருக்கட்டும். இது எதுக்கு எடுக்கலாங்கிறத இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வாங்க இதை நாம் அரைச்சிட்டு வருவோம். நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த பாலாக எடுத்துக்கலாம். வடிகட்டலாம். இதை வெயிட் பண்ணுவோம். இதை நம்ம இப்படி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காவை இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி கொஞ்சம் பால் இன்னும் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொண்டு வந்துட்டேன். அதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய்களை நம்ம தூர போட்டுடலாம். நண்பர்களே, இப்போ இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம ஒரு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த பால் கொதிக்க வச்சுட்டோம். நம்ம இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்காக. அதுக்காக தான் இந்த தேங்காவை திருவி வச்சுருக்கோம். நம்ம இப்போ இந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். தேவை நமக்கு எவ்வளோ தேவையோ, இனிப்பு நிறைய வேணும்னா நிறைய ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கம்மியாக ஆட் பண்ணுங்கள். தேவைக்கு இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பவுல் நிறைய சுகர் எடுத்துக்கிறேன். இவ்வளோங்கான் பவுலு, இந்த பவுல் நிறைய எடுத்துக்கிறேன். இதை நம்ம இப்போது இதில் ஆட் பண்ணி இதை நல்லா தண்ணி ஊற்றி விரவி உருண்டை பிடிச்சிக்கலாம். இது இப்படி நல்லா விரசிக்கோங்க. விரசிட்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை விரவி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா விரவி இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு விரவி எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம இதை இப்போ நல்லா விரவி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா விரவி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக இப்படி பிடிச்சி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்படி சின்ன சின்னதாக அவ்வளோத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். வாங்க இதெல்லாத்தையும் பிடிச்சதுக்கப்புறமா பார்ப்போம். அதுக்கிடையிலே பால் நல்லா கொதிச்சிருச்சு. அதை இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கிட்டு நம்ம பிடிச்சிட்ருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணலாம். இன்னும் மாவு இருக்குது. இதை நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை ஒவ்வொன்றா இதுக்குள்ளே ஆட் பண்ணலாம். தனித்தனியாக இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. மொத்தமாக தட்டினீங்கன்னா எல்லாமே சேர்ந்துடும். அதனால் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துலையுமா இப்படி உள்ள ஆட் பண்ணுங்கள். மீதி இருக்க மாவையும் நம்ம உருண்டையாக ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பிடிச்சி உள்ளே போடலாம். வெயிட் பண்ணுவோம். இது இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி நம்ம உள்ளே போட்டுக்கலாம். வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம இறக்கி விட்ட உருண்டைகள் எல்லாம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த பாலில் அந்த உருண்டைகளை போட்ட உடனேயே அது ரொம்ப கட்டி ஆயிரும். அதுக்கப்புறமா கரண்டியை போட்டு கிண்டுனா அது ஒன்றுமே உடஞ்சி போகாது, முழுசாக அப்படியே கிடக்கும். இப்போ நம்ம இந்த உருண்டைகள் கொஞ்சம் வேகிற வரைக்கும் இதை கொதிக்க விடுவோம். வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டை கெட்டி ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இப்படி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த கொழுக்கட்டையில் ஊற்றும்போது அந்த கொழுக்கட்டை கட்டியாகும். இதை கொஞ்சம் இப்படி நீக்கலாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி கட்டி விழாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கரையிற வரைக்கும் நல்லா இப்படி இது பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பக்கம் அந்த கொழுக்கட்டையும்
தேங்காய் பாலும் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வச்சு ஜாடியை வச்சு நான் 1 டம்ளர் இதில் சீனி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இன்னொரு அரை இது சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இனிப்பு இதுவே தாராளமாக போதும். இதை நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. சீனி கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு கூடவே கொஞ்சோண்டு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நாம் கரைச்சி வச்சுருக்க இந்த மாவு கரைசலையும் இதில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த கொழுக்கட்டை வந்து கட்டியாகும். அதை ஊற்றிக்கிட்டு இப்படி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நண்பர்களே, கொழுக்கட்டை இங்கே பாருங்கள் கெட்டியாக தொடங்கிட்டு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இதுக்கப்புறமா அடிப்பிடிச்சு விட்டுறக்கூடாது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாவு ஊற்றுனதுக்கப்புறமா கொழுக்கட்டை கெட்டியாயிரும். இதை நாம் கிண்டி விடணும், அடி பிடிச்சிடக்கூடாது. இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காயட்டும், கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். வெயிட் பண்ணலாம். நண்பர்களே, கொழுக்கட்டை நல்லா காஞ்சிருச்சு. நல்ல ஒரு மனம் அப்படியே கமகமன்னு வீசுது. சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. வாங்க, ரெடியான கொழுக்கட்டையை நாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, இப்போ ஃபைனலாக நம்ம தேங்காய் பால் கொழுக்கட்டையை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. சூப்பராக இருக்கும். குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.